ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குண்டடம் மாட்டு சந்தை. குண்டடம் மாட்டு சந்தைக்கு தனியாக நம்ம கேமரா கொண்டு வரல, இந்த லைவ் மட்டும்தான். திரும்ப லைவ் முடிஞ்சால் எடிட் பண்ணி போட போகிறோம். ஓகே, வாங்க அப்படியே இன்றைக்கி குண்டடம் மாட்டு சந்தையில் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நாட்டு மாடுகளின் வரத்து அப்படின்றது குண்டடம் சந்தையில் இருக்கிறதுக்கு அதிக அளவில் வந்துட்டுருக்கு. பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கண்ணு மாடு, இது வாங்கி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், கண்ணுக்குட்டி தனியாக. இது கிடாரி கண்ணு, இதுவும் வாங்கி கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த டைம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா 11:25 இந்த டைமிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பாருங்கள், இது ஒரு நல்ல காளை, நல்லா ரட்டத்துமிழோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ரட்டத்துமிழ். ஒரு வேளை தப்பாக சொல்கிறேன்னா சொல்லுங்கள். நல்ல ஒரு அழகிய மயிலக்காளைங்க, சூப்பராக இருக்குது மாடு பார்க்குறதுக்கு. நல்ல சூப்பரான மூஞ்சி. அதே மாதிரி இது ஒரு மயிலை மாடு. இந்த பக்கம் ஒரு கிடாரி கன்று கட்டி போட்டிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லா ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளை, அந்த பக்கம் ஒரு கிடாரி கன்று. இதுவும் காளை தானா? இதுவும் காளைக்கண்ணு. உள்ளே வந்தோடனே ஒரு அண்ணா பிடிச்சிட்டு நிற்கிறாரு. காளைக்கண்ணு தான் இது. இதுவும் காளை தான். 2 காளைக்கண்ணு. நான் விலை என்னென்ன சொல்லுது? வியாபாரிக்கு பிடிச்சிட்ருக்கீங்களா? 2 காளைக்கண்ணு. செல்வண்ணனு தான் இவரு தான், அவருதா? ஓகே, நம்ம ப்ளூ சட்டைக்காரது இவரோட கண்டுகள். அது வார இவர் மாடு கொண்டு வந்துடுவார் கண்ணுக்குட்டி. செல்வண்ணாவோட வண்டி இது, அவர் கொண்டு வந்திருப்பார். அதான் அங்கே நிற்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஒரு வருஷம் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அந்தளவுக்கு மாடு நல்லா ஹைட்டான மாடு. இங்கே பாருங்க, லம்பாடி. அது ஒரு நல்ல பெரிய மாடு. இதுக்கு அடுத்த சைஸில் இருக்கக்கூடிய மாடு ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குதுங்க. ஈவனாக இருக்கு. இது வேணால் லம்பாடி. இது ஒரு நல்ல ஒயிட் மயிலை, அது கொஞ்சம் கரம்பை. அதுவுமே காளை. எல்லாமே காளைங்க. இங்கே இருக்கிற எல்லாமே காளைக்கண்ணு. செல்வண்ண 3 கண்ணு வச்சிருக்கிறாரு. ஆமாம், செல்வண்ண 3 கண்ணு பிடிச்சிருக்கிறாரு. 3மே காளைக்கண்ணு. செவலக்காளை, மயிலக்காளை. இந்த வாரம் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காளைக்கண் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. வெயில் சோட்டுக்கு ஃபோன் ஹீட் இஸ் டூ ஹாட் அப்படின்னு சொல்லுவார். த டிவைஸ் இஸ் டூ ஹாட். 500 ரூபா காசு கொடுக்க சின்ன கடை வித்து போட்ட. நீ போனா அங்கேயே பேசுற. நீ போயிட்டு நான் வாங்கி அது 1 லட்சம் ரூபாய் கேட்டாலும் நான் கொடுத்துருவோம். பிடிச்சிட்டு போய் போங்க. செல்வண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை கண்ணு குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? 6 வந்திருக்கு, 5 கையில் இருக்கு. ஓகேங்கண்ணா. விலையெல்லாம் எப்படிங்கண்ணா போயிட்டுருக்கு? இதெல்லாம் என்ன நம்ம தர ரேட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்களா? 20 ரூபா மேனியை கேட்குறாங்க. 20 ரூபா மேனியை கேட்குறாங்க. நம்ம என்ன ரேட்டு சொல்லுதுங்க? நான் 23 ரூபாயா தான் சொல்கிறேன். ஓ, கம்மியாக தான் சொல்கிறீங்க. எல்லாம் எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அதெல்லாம்? இதெல்லாம் ஒரு 7 மாதம் 6 மாதம் தான் இருக்குங்க. ஓ, சரிங்கண்ணா. ஏன்னா 7 மாதம் 6 மாதம் இருக்கக்கூடிய கன்றுகளுங்க இதெல்லாம். 23 ரூபா தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம்.
செல்வண்ணா அப்படியே நம்ம காண்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? 97 97 15 15 86 86 20 28. ஓகே, இதுதான் செல்வண்ணாவோட காண்டாக்ட் நம்பர். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே காலக்கு நேனுங்கண்ணா. எல்லாமே காலக்கு. ஓகே, அங்கே 2 குட்டி கண்ணு கொண்டு வர்றாரு. இங்கே ஒரு காரி ஒன்று கட்டி இருக்குதுங்க. இது உங்களுதா கண்ணு? ரைட்டு, எதிரி குளிச்சு வர கால் வேற வருதுங்க. சரி, ஓகே, அவரை பார்த்துக்கலாம். இங்கே ஒரு செவலை பாலனை கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கே பாருங்க, செவலக்கண்ணு கெடாரி கண்ணு 2 கொண்டு வந்திருக்காரு. கெடாரி அந்த பக்கம் இருக்கிறது காளைய கெடாரியான்னு தெரியல. நான் செவலை என்ன ரேட்டு? 32,000. எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? வருஷம் 1 வருஷம் இருக்குங்க. ஓகே, 1 வருஷம் இருக்கும். பாலனை கொண்டு வந்திருக்கிறாரு. குண்டாடம் சந்தைக்கு வாரம் மாடுகள் கொண்டு வந்துடுவார். நம்பர் கொடுக்கலாமாண்ணா? அப்படிங்களா? சரி, ஓகே. குண்டாடம் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாடு வாங்கிக்கலாம். இது மாதிரி நாட்டு மாடுகள் மட்டுமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பாலண்ணா. எப்பவுமே இந்த மரத்துக்கு கீழே ஃபஸ்ட் வண்டியாக நிற்கும். இங்கே பாருங்க 2 காரி. காராம்பஸ் என்னன்னு தெரில. இன்னைக்கு முட்டித்தெல்லாம் முடாதாட்டு இருக்குது. அவ்வளோ மாடு நிறைஞ்சு கிடக்குது. சின்னசாமி என்ன மலைக்கு போயிட்டு வந்துட்டார். இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே பெரும்பாலும் சின்னசாமி அண்ணன் தான் இருக்கும். இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை என்ன சொல்லுதுங்க? 27ங்களா? காலக்கண்ணுங்க. எத்தனை வருஷம் இருக்கு? 1.5 வருஷம் இருக்கு. 27 ரூபா சொல்லுங்க. நம்ம காட்டுக்காரருங்களா? காட்டுக்காரர். இந்த அண்ணாவோட மாடு. சந்தைக்கு வந்திருந்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம். நம்பர் கொடுக்கலாங்களா? வேண்டாங்க, நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஊருங்கண்ணா? நம்ம புகழூருங்களா? சூலூர். ஓகே ஓகே, சூலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு முட்டு வாங்காமல் போக மாட்ட மாதிரி தெரியுது. அங்கே போய் புஷ்ஷு பின்னாடி தள்ளி விட்டு போயிடுறாங்க. மாடு முன்னாடி வந்துடுது நம்மளை இடிக்கிறது. கடாரி வாங்கிட்டு போகிறாரா, சேல்ஸ் சித்தம் முடிச்சுட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சின்னசாமி அண்ணாவோடது தான். ₹20,000 சொல்றாரு. இது சின்னசாமி அண்ணனதுதான். இந்த அண்ணா பிடிச்சிட்டு இருக்காரு.
கண்ணு மாடுங்க அது. நான் இது செவலக்கொன்னு பேசிட்டு இருக்காருங்க. ரொம்ப ஒடிசல் இந்த ஐயம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க, ஒரு செவலை. என்னடா வாழ்றா ஐயா இது என்ன ரேட்டு, என்ன வேலை? 20 ரூபா. எத்தனை மாசத்துக்கு கண்ணுங்க? எங்க ஒரு வருஷத்துக்குண்ணா. இன்னும் இல்லை வாடா. கிடாரிங்களா காளைங்களா? காலக்கண்ணுங்களா? காலக்கண்ணு 21,000 ரூபா சொல்கிறாரு ஐயா. இந்த ஐயனும் வாரம் வாரம் குன்னாடி சந்தைக்கு கொண்டு வந்துடுவார் மாடு. அந்த வகையில் இந்த வாரம் செவலை மாடு ஒன்று வந்துருக்கிறார். இந்த வாரம் இது எந்த அளவுக்கு ஒடிசலாக இருக்குதுன்ட்டு. இது செவலைங்க கெடாரி. மோஞ்சானாட்டு இருந்துக்கிட்டு என்ன தாண்டுது பாருங்க. பாருங்க இந்த பக்கம் மாடுகள் பெரும்பாலும் நாட்டு மாடு தான் நிற்கும். இந்த பக்கமாக எம்டி ஆயிடுச்சு. மணி 11. காம்பெல்லாம் நல்லா தான் இருக்கும் போல. இது கண்ணு மாடு தான். அது கண்ணு கிடையாது. இது நல்லா ஒடிசலாக கிடக்குது. நான் விலை என்னன்னா சொல்லுங்க? 35. என்ன எத்தனை மாதம் ஆச்சு? 10 மாதத்துக்கு கண்ணு. அது ரெண்டுமே 10 மாதம். ரெண்டு என்னென்ன? இல்லை அது என்ன ரேட்டு? இது 27, இது 23. ஓகே. கெடாரி கண்ணுங்க ரெண்டுமே. இது 27, அது 23 ரூபா சொல்கிறாரு. அண்ணன் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. கான்டாக்ட் நம்பர் கேட்டு சொல்கிறேன். நான் நம்ம பேரும் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? மணிங்கண்ணா. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 96 33 33 9709. ஓகே, இதுதான் மணி அண்ணனோட நம்பர். நம்ம ஊர் சின்னத்தாராபுரம். சின்னத்தாராபுரத்துலேருந்து 2 செவலக்கண்ணு, ரெண்டுமே கெடாரி கண்ணு கொண்டு வந்திருக்கிறார். நல்ல புறமாடு ஏற்றத்தில் நல்லாத்தான் இருக்கு. அவ்வளோதாங்க. நான் இது கண்ணு மாடா? கண்ணு ஆகாதுங்களா? அது இது ரெண்டுமே இறைச்சிக்குத்தானுங்க. கண்ணு மாடு தான், ஆனால் ஆவாதுங்கிறார். என்னன்னு தெரியல. கத்தாதீங்க அப்படிங்கிற லெவலில் கத்துறாங்க. இந்த வாரம் குண்டாடம் சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகள்ங்க. நாட்டு மாடுகள் இங்கே இருக்கிறது. இவ்வளோ மாடுகள் நாட்டு மாடுகள் மட்டுமே இருக்குது. கிட்டத்தட்ட பெரிய மாடுகள் இந்த வாரம் நிறைய வந்திருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச 6 மாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குது. காளை கண்ணுகளும் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி கெடாரி கண்ணு நமக்கு தெரிஞ்ச 3 கெடாரி கண்ணு வந்திருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று கொண்டு வந்திருக்கார் பாய் ஒருத்தர். காளைக்கண்ணு. இங்கே ஒரு மயில மாடு வந்துருக்குதுங்க. நல்ல பழைய கொம்பு மாடு.
திருகொம்பு. HF சிந்து கண்ணு மாடு. சிந்து மாடுகள் கேப்பம். இது வளர்ப்பு மாடா? வளர்ப்பு மாடா அது? ஈத்தெல்லாம் எத்தனை நீத்து மாடு? அவர் தான் வியாபாரியா? அந்த பையனா? சிந்து மாடு இதெல்லாம் வளர்ப்பு மாடு தானாம்மா. காம்பு கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்குது. காரி ரேட்டு பேசுகிறாங்க. காரி கடாரி காரியா காராமசுவன்னு தெரியல. காலக்கண்ணு சிந்து ரெட் சிந்தி HF. லைவ்லயே போயிட்டு இருக்கு. காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீட்னா தெரிய மாட்டேங்குது. காங்கேயம் பிரீட் யூடியூப் சேனல். நீங்கள் மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? சேல்ஸா? சரி சரி. அவ்வளோதாங்க. நாட்டு மாடு அப்படின்றது அவ்வளோதான். அந்த பக்கம் 1 2 இருக்கும் பாருங்க. இதெல்லாம் மடி முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வெட்டுக்கு தான் கொண்டு வருவாங்க பெரும்பாலும். மடி ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஏதாச்சும் எண்ணெய்க்குன்னா நீவி ரெடி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. $22,000 கேட்டுட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள். இதெல்லாம் வளர்ப்புக்குன்னா இல்லை என்ன விலையிலிருந்து என்ன விலை வரைக்கும் இருக்குது? இது 13 26 ரூபா வருதுங்க. சரிங்க. சொல்லுதுங்க. இது 50 ரூபாய்ங்களா? 9,000. வெறும் 9,000 ரூபா சொல்லுங்கள். ஓகே. எல்லாமே கடாரி கண்ணுங்களா? சரி சரி. நம்ம வளர்ப்பு கண்ணு வியாபாரி. சரி சரிங்க. வளர்ப்பு கண்ணெல்லாம் இவங்க குண்டாட சந்தைக்கு வாரம் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வரோம்? பழனி பல்லடத்துலேருந்து தான் கொண்டு வர்றாங்க குண்டாடம் சந்தைக்கு. அண்ணா நம்ம பேருங்கண்ணா என்னங்கண்ணா? இளங்கோ. ஓகே. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? ஃபோன் நம்பர் 98 42 85 72 66. நம்ம பேருங்கண்ணா? சவுந்தரராஜன். வாரம் கன்று கொண்டு வந்துடுவீங்க? வளர்ப்பு கன்று தான். ஓகே. சரி சரி சரி. எல்லா கண்ணுமே கொண்டு வந்துடுவாங்க வாரம். சவுந்தரராஜன் தம்பியார் மூஞ்சி காட்டணும் வருவான் போல சுற்றிக்கிட்டே இருக்கிறான். காங்கேயம் பிரீடுமா. கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்க. அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம். பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த வாரம் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு நினச்சேன், கேமரா விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் ஃபோன்லேயே எடுத்துகிட்டு இருக்கிறோம். எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. இல்லை தண்ணி இல்லாமல் நடக்குது. நம்ம வரும்போதே முக்கால்வாசிக்கு மேலே 80% மேலே வண்டி வாகனங்கள்லாம் உள்ளே வந்துருச்சு. எருமக்கள் கண்ணு என்ன ரேட்னா அது? என்ன ரேட்டு? 2000 ரூபா. 2000 ரூபா, பரவாயில்லையே. காலக்கண்ணுங்களா? சரி சரி, காலக்கண்ணு, அதனால 2000 ரூபா. 2000 ரூபா சொல்கிறேன், 1500 ரூபா. ஓகே, நீங்கள் எறும்பு கண்ணு மட்டும்தான் வைப்பீங்களா? ஆமாம், எருமக்கண்ணுங்க 1500 பாருங்க. கனையமாக இதெல்லாம் கேரளாக்காரங்க தான் பெரும்பாலும் வாங்கிட்டு போவாங்க. எருமை கண்ணு வெட்டுக்கு இதெல்லாம் வளர்ப்பு கண்ணு. இங்கே ஓரளவுக்கு தெளிவான மாடுகள்லாம் இங்கே இருக்குது. ஹெச்எஃப், சிந்து அனைத்துமே இங்கே இருக்குது. வடிவேல் சார், கொஞ்ச நேரம் கால் பண்ணாதீங்க, நான் லைவ் போட்டுட்ருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் நானே கூப்பிட்றேன். மாடு இது என்ன கண்ணு, என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்கு? 2 ஜோடியாவா? ஜோடியா 42. எத்தனை மாதம் இருக்கும்? 8 மாதம் இருக்கும். ஹெச்எஃப் 40 ரூபா, 42 ரூபாயா? 42 ரூபா சொல்கிறாங்க ஜோடியா. நல்லா சூப்பராக தான் இருக்குது. இதே மாதிரி சண்டைக்குள்ளே நிறைய கன்றுகள் இந்த வாரம் வந்துருக்குதுங்க. பெரும்பாலும் நம்ம நாட்டு மாடுகள் தான் தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஹெச்எஃப் மாடுகள் பெரிய அளவில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் குண்டடம் சந்தை வந்தீங்க அப்படின்னாலே ஹெச்எஃப் மாடுகள் பெரிய அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வாங்கிட்டு போக முடியும். இங்கே 2 நாட்டு மாடு இருக்குதுங்க. மடியெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க மாடு. ரெண்டுமே கடாரி. ஓகே, வெளியில் எத்தனை மாடுகள் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போய் பார்ப்போம். 37 கண்ணு வாங்கிட்டு போகிறாங்க வருங்க. சவள மாடு 2யுமே பிடிச்சிட்டாங்க. கடாரியா காளை, இது வேற. அங்கே ஒருத்தர் 2மே காளை கண்ணுங்க. வண்டிக்கு ரேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.
இது வந்து செகண்ட் கேட்டு. இங்கெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. எல்லா வண்டிகளும் எல்லா வண்டியும் உள்ளே வந்துருச்சு. கன்றுகள்லாம் கட்டியிருக்காங்க வருங்க. இனி அப்படியே வண்டிகள் வெளியில் தான் போகும். மணி எத்தனை மணி பார்த்தீங்கன்னா 11:50 எல்லா மாடுகளுமே உள்ளே வந்துடுது. ஆனால் எல்லா டைமும் இதே மாதிரியே இருக்காது. ஒரு சில டைம் மட்டும் அப்படி. பெரும்பாலும் எல்லாம் கேட்லேயே வாங்கிட்டு வந்து உள்ளே ஒன்று வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஓகேங்க, அவ்வளோதான். திரும்ப உள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் நாட்டு மாடு இது இறக்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஹெச்எஃப்க்கு அதிக அளவு நீங்கள் எதை வேணால் பார்த்து எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான மாடுகள் இருக்குது. நாட்டு மாடுகள் அப்படி கிடையாது. வெட்டுக்கு அதிகமாக போகிற அளவுக்கு இருக்குது. அது மடியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஆனால் கன்றுகள் நிறைய காளை கன்றுகள், கிடாரி கன்றுகள்லாம் வருதுங்க. வெளியே பாருங்கள், ஏற்றி இருக்காங்க. கிடாரி கன்று, மயிலை கிடாரி. இது நல்ல பெரிய மாடு. இளநீ கடை. ஓ, மம்மட்டி கடையெல்லாம் உள்ள நிறையா இருக்குதுங்க. கயிறு கடை, கோதுமை பாயசம் போன டைம் காட்டில் அப்படின்ற எனக்கு வருத்தம். தேங்காய் கோதுமை பாயசம் சூடாவும் சுவையாகவும் கிடைக்கும். ரூபாய். நல்ல சுவையுள்ள தேங்காய் கோதுமை பாயசம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கோதுமை பாயசம். ஊட்டச்சத்து நிறைந்த பாயசம் இந்த கோதுமை பாயசம். தேங்காய் கோதுமை பாயசம். எங்கெங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? எந்தெந்த கடை? தேங்காய் கோதுமை பாயசம் சூடாவும் சுவையாகவும் கிடைக்கும். நல்ல சுவையுள்ள தேங்காய் கோதுமை பாயசம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நம்ம பேருனா பைதீன் அப்துல் காதர். இந்த கோதுமை ஓகேண்ணா, நன்றிண்ணா. தேங்காய் கோதுமை பாயசம். ஓகேங்களா, எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு அண்ணா. தேங்காய் கோதுமை பாயசம் சூடாவும் சுவையாகவும் கிடைக்கும். நல்ல சுவையுள்ள தேங்காய் இல்லை வேண்டாம், வர்றேன். லாஸ்ட்டாக முடிச்சுட்டு வரேன். லைவ் போயிட்டு இருக்கு. நான் லைவ் போயிட்டு இருக்கு. வருவேன். சரி, நான் முடிச்சுட்டு வர்றேன். ஓகே, குட்டாடம் சொன்னங்கிறது இந்த அளவுக்கு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா உள்ள நடுவில் ஏதோ வண்டியோட ஓடுது. என்ன கடைன்னு தெரியல. கடலக்கடையாட்டு இருக்குதுங்க. எத்தனை மாடுகள் பாருங்க. நாட்டு மாடுகள் மட்டும் அதிக அளவில் இந்த புவர்ஸ் மரத்தை தந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம்.
கெடாரி காரி காலக்கண்ணு என்ன ரேட்டு? 27ங்களா? 27,000 ரூபாய் சொல்லக்கூடிய காளைக்கண்ணு இந்த அண்ணா தான் கொண்டு வந்திருக்காரு. போன வீடியோவிலாம் அவரோட நம்பர் பார்த்துருப்பீங்க. மணப்பாறைக்காரர் 2 கன்று கொண்டு வந்திருக்காரு. ரெண்டுமே ஜம்மன் இருக்குது. கரம்பை கொஞ்சம் ஒயிட் அடிச்சா அப்படி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறதுனால மணப்பாறைக்காரர் 2 காலக்கண்ணு கொண்டு வந்திருக்கிறாரு. வணக்கம். என்ன ரேட்டுக்குண்ணா வாங்கி? அது 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா? அது 8 மாதத்துக்கு கன்று இருக்கு. 11 ரூபாய்ங்க. இது எத்தனை மாதம் இருக்குங்க? 4 மாதத்துக்கு இருக்கு. ஓகே ஓகேங்க. அது ஆஃப் பண்ணுங்களேன், காப்பி ரைட் வரும். இருங்க, இதை எடுத்துட்டு வந்தார். என்னங்கண்ணா? ஓகே, இது இப்போ வளர்த்துறக்கு கொண்டு வரீங்க? வளர்த்துறக்கு கொண்டு வரீங்க. சரி சரி சரிங்க. ஓகே ஓகே ஓகேங்க. நம்ம வியாபாரி தான் இல்லைங்க? சரி சரி சரிங்கண்ணா. குளத்துப்பாளையம் சின்னப்பன். ஓகே, இப்போ 2 கன்று வளர்த்துறக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. ஓகே, மாடுகள் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஃபோன் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களா? 80 98 34 75 89. ஓகேங்கண்ணா. நம்ம பேர் சின்னப்பன், குளத்துப்பாளையம். ஓகே, நன்றிங்கண்ணா. மணப்பாறைக்காரரு இந்த வாரம் 2 காலக்கண்ணு கரம்பை மாதிரி நல்லா ஜம்முன்னு ஒன்று வந்திருக்கிறாரு. ஒரிஜினல் காங்கேயம் மாடு. இது என்ன விலை நான் சொல்லுது? எத்தனை மாதத்துக்குன்னு? என்ன ஒரு 10 மாதம் 11 மாதம் இருக்கும். 10 மாதம் 11 மாதம் இருக்கும். ஓகே ஓகே. காங்கேயம் ஒரிஜினல் காங்கேயம் கண்ணு. ரேட்டு என்ன சொல்லுது? செட்டு பிரியாது. ரேட்டு 48 ரூபா. 48. ஓகேண்ணா. அது போனால் 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். 2 ஒரிஜினல் காங்கேயம். சரிங்க. ஒரிஜினல் காங்கேயம் கண்ணு 2. ஓகே ஓகேண்ணா. என்றைக்குமே செட்டு பிரியாது. கடைசி வரையும் செட்டு பிரியாது. ஒரே முடிஞ்சு. ஓகே ஓகே. ஒன்று வாங்கி ஒன்று சேர்த்துருக்கேன். நான் மணப்பாறை. அப்படியே நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் வந்து ஃபோன் நம்பர் 97 87 ஓகேங்க 12 62 77. இல்லை யூடியூப் இன்ஸ்டால மணப்பாறை கேட்டில் ஃபார்ம் அடிச்சா வந்துடும் நம்ம சேனல். ஓகே ஓகே. அதில் பவர் வியூஸ் போடுவோம். உங்கள்கிட்ட என்னன்னு இருக்கு அதை அப்டேட் பண்ணிடுவீங்க. அப்டேட் பண்ணுவோம். ஒரு காரி காலக்கல் ஒன்று இருக்கு. காரி காலக்கல். இது என்ன ரேட்னா சொல்லுங்க? 18 ரூபா பட்ஜெட். ஓகேண்ணா. இது பியூர் காங்கேயம் தான். ஓகே. காலக்கண்ணு இது எத்தனை மாதத்துக்குண்ணா? அது 4 மாதம் இருக்கும். ஓகே, 4 மாதம் இருக்கும். அதே மாதிரி அங்கே 2 காலக்கன்று இருக்கு. இது செட்டு பிரியாத காளைக்கன்றுகள். ஓகே, வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தருவோம். ஃபோன் நம்பர் சொன்னீங்களா? சொல்லுங்கண்ணா. 97 97 87 12 62 77. 12 62 77. ஓகே, மணப்பாறை நாங்கள். ஓகே, உங்கள் பேருண்ணா? பேர் சரவணா. சரவணா. வாரம் மாடு கொண்டு வந்துடுறாரு. மணப்பாறையிலிருந்து இங்கே குண்டடம் சந்தைக்கு நாட்டு மாடுகள் மட்டுமே கொண்டு வர்றாருங்க. அது கன்றுகள் அதிக அளவில் கொண்டு வர்றாரு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இது எல்லாமே இவரோடது தாங்க. அது அந்த மயிலைங்க, அது அதான் மயிலை என்ன ரேட்டு சொல்லுதுங்க? ஆ 29ங்க. அது ஈத்து போட்டுன்னா எத்தனை நீத்தாக இருக்குங்க? ஆ ஆமாம் மேலே ஆ பல்லு சேர்ந்துக்குச்சு. 50 ரூபா சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. கடமுளப்பு. அது இப்போ ஈத்துங்க? 4 ஈத்து. இப்போ சென்னைங்களா? சென்னை. ஓகே ஓகே. 2 மாதங்கிறாங்க. ஆ ஓகே. இப்போ இங்கே வந்து வாங்கியிருக்கீங்க இதெல்லாம். ஓகே பாருங்கள், எல்லாமே நாட்டு மாடுகளாகவே வாங்கி கட்டியிருக்கிறாரு. இது எல்லாமே சேல்ஸ் தான். வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே காளை. இது ஒன்று கெடாரிக்கன்று. இந்த கெடாரிக்கன்று என்ன ரேட் வருதுங்க? 17. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணா இருக்குங்க? 4-5 மாதம் இருக்கும். இந்த காளைக்கண்ணுங்க டாப் குவாலிட்டி கண்ணா? ஓ, இது என்ன ரேட் சொல்லுங்கண்ணா? அது 45,000. ஓகே. அது அந்த பக்கம் இருக்கிறதுங்க? 29,000. ஓகே. எல்லாம் ஒவ்வொரு வருஷம் இருக்குங்களா? இது ரெண்டும் இருக்கும். ஆ அதான் பார்த்தாலே தெரியுது. ஆ இது நல்ல மசில்ஸ். அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகேங்க. கான்டாக்ட் நம்பர் மேலேயே கொடுக்குறோம், அல்லது அவரே சொல்லியிருப்பார், அதை நோட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. குண்டடம் சந்தைக்கு நாட்டு மாடுகள் கொண்டு வர்றது சரவணன் அப்படின்றவர் மணப்பாறையிலிருந்து கொண்டு வர்றாரு. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், நாட்டு மாடு முக்கால்வாசியில் இங்கே இவரே பாதி வாங்கி கட்டியிருக்கிறாருங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு அந்த பக்கம் போய் ஹெச்எஃப் மாடுகளில் ஏதாச்சும் நாட்டு மாடுகள் கலந்துருக்கா அப்படின்ட்டு பார்த்துருவோம். எல்லாமே நல்ல கறவை மாடுகள் தாங்க. இப்போ நாட்டு மாடு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஹெச்எஃப் அந்தளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை வீடியோ எடுக்கிறதுல. பாருங்க, அது பால் சுரக்குது அப்படியே. இங்கே ஒரு செவலக்காலை கட்டி இருக்குதுங்க. நல்ல மசில்ஸுடைய செவலை, நல்ல பாடி, நல்ல உடம்பு. எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் சேல்ஸ்க்கு எல்லாம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒன்று வந்து இந்த அளவுக்கு ஒழிச்சு கட்ட மாட்டாங்க. இங்கே வருங்க, இது ஒரு காரி கடாரி. இதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதுவும் வாங்கி கட்டியிருக்காங்க போல். சூப்பராக இருக்குது. புறமாடு ஏத்தம்தான். வால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். வால் இறக்கம்லாம் ஓகேவா இல்லையா அப்படின்னு. வால் இறக்கம் போதும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம், அல்லது இன்னும் இறங்குமா என்னன்னு தெரில. ஏன்னா புறமாடு கொஞ்சம் நல்லா ஏத்தமாகவே இருக்குது. அதனால் வாலும் மேலே ஏறி இருக்கலாம். வாங்குறவங்களுக்கு தெரியும். இந்த கிணறு எவ்வளோ ஆழம் பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட 100 அடி ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சரியான ஆழம். ஓகே, நம்ம லைவ் போட்டதுனால ஷார்ட்ஸ் எதுவுமே எடுக்கலை. நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று எடுக்கலாம். வீடியோவை கட் பண்ணிவிட்டேன். ஆமாம் சரி, ஆ ஓகே கைஸ், நம்ம மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அடுத்த வாரமும் காங்கேயம் இந்த குண்டடம் சந்தையில் தான் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அதிக அளவில் நாட்டு மாடுகள் வந்துருக்குது.
நாட்டு மாடுகள் இருக்கிறதுக்கு அக்கனிடம் சந்தையில் அதிக அளவில் வந்துட்டுருக்கு. பாருங்க. ஓகே கைஸ், மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.